அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஆகவே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அறிவுரையின்படி நாங்கள் எந்த விதமான விசாரணையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களிடம் எந்த பயமும் இல்லை. நாங்கள் அறவழியில் ஜனநாயக பாதையில் அரசியல் இயக்கத்தை கண்டு கடந்த 13 வருடங்களாக பல்வேறு தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், மாநகராட்சி, உள்ளாட்சி தேர்தல்கள், அனைத்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களை சந்தித்து வருகிறோம். இந்த வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இம்மாதிரியான வழக்குகள், விசாரணைகள் என தொடரப்படுகிறது. எதையும் நாங்கள் எதிர்கொள்வோம். எங்கள் மீது திட்டமிட்டு அவதூறாக பரப்பப்படும் செய்திகள், அதாவது பல்வேறு கோடிக்கணக்கான பணங்கள் வந்ததாகவும், அதன் பிறகு ஒரு தனிநபர் இல்லை ஒரு குழுவினர் கட்சியை பிளக்க முயற்சி அப்படின்னு போன்ற தவறான திட்டமிட்ட பொய் செய்திகள் பரப்பப்பட்டாலும் அதை எந்த விதத்திலும் எங்களை பாதிக்காது. மிக நேர்த்தியான எங்கள் அரசியல் பயணம் தொடரும். வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் பெரும் எழுச்சியோடு பணியாற்றுவோம், வெற்றி பெறுவோம். எஸ். சங்கர், மாநில வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர்.